குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு ஐசோமர்சம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் என்னென்ன டைப் ஆஃப் ஐசோமர்சம் இருக்குதுன்றது இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எப்பயுமே ஆர்கானிக் காம்பவுண்டில் தான் ஐசோமர்சம் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் ஆகும். இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேயும் ஐசோமர்சம் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் ஏ ப்ராப்பர்ட்டி கால்டு ஐசோமர்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எல்லா ஆர்கானிக் காம்பவுண்டும் ஐசோமர்சம் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் சம் ஐசோமர்சம் ப்ராப்பர்ட்டி வச்சுன்னு இருக்குதுன்றதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஐசோமர்ஸுக்கான டெஃபனிஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இதில் பார்க்கலாம். செகண்ட் பாயிண்டில் என்ன ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நான் எதை வச்சு சொல்ல முடியாதுன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகான் அரௌண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதாவது ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம், கனெக்டிவிட்டி பிட்வீன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான். அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி அட்டாச் இருக்கிற லிகானுடைய கனெக்டிவிட்டி டிஃபர் ஆகிறத வச்சு அதனுடைய ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டு டிஃபர் ஆகிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு ஐசோமர்சம் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஐசோமர்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லி கேட்டோன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு டியூ டு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகான்ஸ் அரௌண்ட் ஏ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐசோமர்சம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்பயுமே ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு மாலிகுலர் ஃபார்முலாலாம் சேமாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பிஹேவியர் டிஃபர் ஆகிறது காரணம் எதுனா கனெக்டிவிட்டி பிட்வீன் ஏ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான்ஸ் ஆர் வேரிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கிற ஐசோமர்சம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்போ சார்ட்டு ஃப்ரம் புக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசோமர்ஸை எப்படிலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐசோமர்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. Isomerism can be classified into two types, structural isomerism, another one stereo isomerism. Structural isomerism என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம டெஃபினேஷனுக்கு போயிடலாம். Structural isomerism arises due to difference in structures of coordination compounds. அதாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சர்ஸு டிஃபர் ஆனிச்சுன்னா தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். அதாவது ஸ்ட்ரக்சர் வேரியான ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்காங்க. எதில் அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸ்டீரியோ அப்படின்னா arises due to different spatial orientation of ligands around the metal atom. அதாவது சென்ட்ரல் மெட்டலை சுற்றி அட்டாச் இருக்கிற லிகானுடைய ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் என்ன இருக்குன்னா எப்பயுமே டிஃபர் ஆகும். ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகான்ஸ் டிஃபர் அரவுண்ட் ஏ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் கால்டு ஸ்டீரியோ ஐசோமர்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. therefore isomerism can be classified into two type, structural, stereo. Structural means structural isomerism arises due to different structures of the coordination compounds. Stereo isomers arises due different spatial orientation of ligands around a central metal atom அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம் 4 டைப்பாக கிளாஸிஃபை ஆகுது. ஃபஸ்ட்டு அயனைசேஷன் ஐசோமர், செகண்ட் ஹைட்ரேஷன் ஐசோமர், தேர்டு லிங்கேஜ் ஐசோமர், 4 கோஆர்டினேஷன் ஐசோமர். ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸை 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு டெஃபினேஷன் பார்த்தாச்சு. கிளாஸிஃபிகேஷன் இப்போ 4 கிளாஸிஃபிகேஷன் நம்ம டீப்பாக கீழே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டீரியோ ஐசோமர்ஸில் 2 டைப் தான் இருக்குது. என்னதுன்னா ஃபஸ்ட் ஒன் ஜெமெட்ரிக்கல் ஐசோமர்சம், அனதர் ஒன் ஆப்டிக்கல் ஐசோமர்சம் அப்படின்றத 2 டைப் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா கிளாஸிஃபிகேஷனுக்கு போயிடலாம். இது ஒரு ஃப்ளோ சார்ட்டு ஐசோமர்ஸுக்கான கிளாஸிஃபிகேஷன் போயிட்டு அதில் என்னதுன்னா டெஃபினேஷன் டேர்ம் பார்க்க போகிறோம். அந்த டெஃபினேஷன் பார்த்துட்டு அதுக்கான ஃபர்தர் எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம். ஐசோமர்ஸ் 2 டைப்பாக பிரிக்கலாம்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் அண்டு ஸ்டீரியோ. இப்போ ஸ்ட்ரக்சரில் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம் என்னதுன்னா டெஃபினேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? அது என்னதுன்னா அரைசஸ் டியூ டு டிஃப்ரெண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இது நம்ம ஐசோமர்ஸ்னாலே மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும் அப்படின்றாங்க. டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் அமாங் தியர் கான்ஸ்டுவன்ட் ஆட்டம்ஸு. ஓகேங்களா? மாலிகுலர் ஃபார்முலா சேமு, கனெக்டன் பிட்வீன் தி ஆட்டம் அப்படின்றம்போது வெரி ஆகுது அப்படின்னா அது என்னதுன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹியூமனே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கனெக்டிவிட்டியும் சேமாக இருக்கா அப்படின்னா இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் என்னதுன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பு கிடைக்குதுன்றதை நம்ம சொல்லலாம்.
அதுதான் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். அங்கே ஐசோமர்ஸில் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸாக பார்க்குறோம். 4 காமன் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் தான் நம்ம என்னதுன்னா இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸில் என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த கிளாஸிஃபிகேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். லிங்கேஜ் ஐசோமர்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லிங்கேஜ்ன்றது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தாலே புரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த NO2ன்ற ஒரு லிகாண்டு எத்தனை டைப்பில் பிரியுது அப்படின்னா NO2ன்னு பிரியும், இல்லைனா ONOன்னு பிரியும். ஓகேங்களா? இது NO2 இல்லை ONO பார்த்தீங்கன்னா தெரியும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கோபால்ட்டு, அந்த கோபால்ட்டு கூட அட்டாச் ஆகிற அம்மைனை பற்றி விட்டுருங்க. 5 அம்மைன் அது நார்மலாக அட்டாச்மெண்ட்டு N கோஆர்டினேஷன். ஆனால் இந்த NO2ன்ற லிகாண்டு N அட்டாச் ஆகிருந்தால் N அட்டாச்சுன்னு சொல்லலாம், அதே O அட்டாச் ஆகிருந்தால் O அட்டாச். அப்போ அதில் லிங்கிங் பார்த்திங்க அப்படின்னும் போது லிங்கேஜ் ஐசோமர்ஸில் லிங்கிங் வேரி ஆகும். அதாவது N லிங்க்கு O லிங்க்கு இதை தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரிங்க சார், லிங்கேஜ் ஐசோமர்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லிங்கேஜ் ஜென்ரலி லிங்கேஜ் ஐசோமர்ஸ் அரைசஸ் அவுட் ஆஃப் ஆம்பிடென்டட் லிகாண்ட். லிங்கேஜ் ஐசோமர்ஸ் எப்பவுமே ஆம்பிடென்டட் லிகாண்டில் தான் அரைஸ் ஆகுதுன்றோம். ஆம்பிடென்டட் லிகாண்டில் தான் அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா? இந்த ஆம்பிடென்டட் லிகாண்ட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிகாண்ட் கோஆர்டினேட்டிங்கு மோர் தென் 1 வே வித் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஒரு லிகாண்டு மோர் தென் 1 வேல கோஆர்டினேட் ஆகிருக்குது. யார் கூட ஆடுனா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கூட கோஆர்டினேட் ஆகிருக்காட்டுன்னா தட் இஸ் ஆம்பிடென்டட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லிகாண்ட் இஸ் பாண்டட் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் த்ரூ எதர் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம் ஆடுறாங்க. அது ஒரு லிகாண்டு 2 டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டத்து கூட என்ன ஆட்டம்னா டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டமாக சேர்ந்து சென்ட்ரல் மெட்டல் ஆண்ட் கூட அட்டாச் ஆகிருக்க அந்த லிகாண்டுக்கு பேர் தான் ஆம்பிடென்டட் லிகாண்ட்னு பேர். ஓகேவா? அவ்வளோதான். இதான் லிங்கேஜ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லிங்கேஜ் ஜென்ரலி லிங்கேஜ் ஐசோமர்ஸ் அரைசஸ் அவுட் ஆஃப் ஆம்பிடென்டட் லிகாண்ட். ஆம்பிடென்டட் லிகாண்ட் மீன்ஸ் ligands bonded to central metal atom either in 2 donor atom. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பார்க்குறீங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க CONH3 இதில் நைட்ரேட் அயான் NO2ன்னு இருக்குல்ல, அதுதான் நைட்ரேட் அயான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நைட்ரேட் அயான் லிங்கிங் கோபால்ட் 3+ கூட எப்படி லிங்காக இருக்கிறாருன்னா ஏதர் த்ரூ நைட்ரஜன் ஆட்டம் இன் 1 காம்ப்ளெக்ஸு. ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆட்டம் தான் என்னதுன்னா லிங்க் ஆகிருக்கும், அதனால் NO2. செகண்ட் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ONO ஆக்சிஜன் ஆட்டம் அதர் காம்ப்ளெக்ஸில் இருக்குது லிங்கிங். ஓகேங்களா? இந்த மாதிரி லிங்க் வேரி ஆனாலே லிங்க் அட்டாச்மெண்ட் வேரி ஆனாலே அந்த ஐசோமர்ஸுக்கு பேர்னா லிங்கேஜ் ஐசோமர்ஸ்னு பேர். லிங்கேஜ் ஐசோமர்ஸும் எப்பயுமே எதில் தான் அரைஸ் ஆகும் அப்படின்னா ஆம்பிடென்டட் லிகாண்டில் தான் அரைஸ் ஆகும். ஆம்பிடென்டட் லிகாண்டா அப்படின்னா என்னது அப்படின்னா லிகாண்டு பாண்டட் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எதிரின் 2 டோனர் ஆட்டம். ஒரு லிகாண்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பாண்டாக இருக்குன்னா 2 டோனர் ஆட்டமாக சேர்ந்து ஒரு லிகாண்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னாலே அது பேர் ஆம்பிடென்டட் லிகாண்ட் தான். ஆம்பிடென்டட் லிகாண்ட் எப்பவுமே லிங்கேஜ் ஐசோமர்ஸ் தான் எக்ஸிபிட் பண்ணுவார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிளை பார்த்தோங்க. இன்னும் நிறைய லிங்கேஜ் ஐசோமர்ஸ்லாம் இருக்குது. இப்போ NO2 நைட்ரேட் அயன் தான் பார்த்துருக்கோம். வேறு என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த NO2 இருக்கிற இடத்துலையே தயோசைனேட் SCNன்னு போடலாம், ஆர் NCS ஐசோதயோசைனேட். SCNன்றது என்னது தயோசைனேட். இதில் 8 S வந்து லிங்கிங்கில் இருக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட. ஓகேங்களா? இல்லை NCSன்னு இருக்குங்க அப்படின்னா அதில் என்னதுன்னா N அட்டாச்மெண்ட் இருக்கும். இதுவும் ஆம்பிடென்டட் லிகாண்டுக்கு எக்ஸாம்பிள் தான். NO2 ONO ஒரு எக்ஸாம்பிள், SCN NCS இன்னொரு எக்ஸாம்பிள். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சைனைடு ஆர் ஐசோசைனைடு, அதாவது CN NC. ஓகேங்களா? அதாவது ரிவர்ஸாக பார்த்தீங்கன்னா ஐசோன்ற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிக்குவோம் எப்பயுமே. அந்த 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் லிங்கேஜ் ஐசோமர்ஸுக்கு. 1 தயோசைனேட் SCN ஆர் NCS ஐசோதயோசைனேட். 2வது நைட்ரோ NO2 ஆர் நைட்ரேட் அப்படின்னா ONO. 3rd சைனோ CN- ஆர் NC ஐசோசைனேட். இதுதான் லிங்கேஜ் ஐசோமர்ஸில் வர லிகாண்ட் டைப் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது லிங்கேஜ் ஐசோமர்ஸ் அப்படின்றது. லிங்கேஜ் ஐசோமர்ஸ் எதில் அரைஸ் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்த செகண்ட் கிளாஸிஃபிகேஷனுக்கு போகிறோம். கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது என்ன சார் கோஆர்டினேஷன் ஐசோமர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் போத் த கேட்டையான் அண்ட் ஆனியான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்பயுமே ஒரு காம்ப்ளெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னதான் இருக்கும் அப்படின்னா போத் கேட்டையானும் இருக்கும் ஆனியானும் இருக்கும். அப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் ஆனியானு ரெண்டுமே சேர்ந்து இருக்குது அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆஃப் 1 ஆர் மோர் லிகாண்ட்ஸ் பிட்வீன் த கேட்டையானிக் அண்ட் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். அதாவது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு லிகாண்டு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் போய் இன்டர்சேஞ்ச் ஆகிறதும், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு லிகாண்டு கேட்டையானில் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிறதும் நடந்துச்சுன்னா தட் இஸ் கோஆர்டினேஷன் ஐசோமர். தி இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிகாண்ட்ஸ் பிட்வீன் 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர், அதாவது ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து கேட்டையானாக இருக்கும்,
கேட்டயானிக் கோஆர்டினேஷன் பேர். அனதர் கோஆர்டினேஷன் பேர் ஆனியானிக். அப்போ கேட்டயானிக் ஆனியானிக் இது ரெண்டுத்தில் லிகாண்ட் வந்து என்ன தாட்டுனா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்லை இன்டர்சேஞ்ச் ஆகுது, எது வேணாலும் சொல்லலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆர் இன்டர்சேஞ்ச். த இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஒன் ஆர் மோர் லிகாண்ட் பிட்வீன் த கேட்டயானிக் அண்ட் ஆனியானிக் கோஆர்டினேஷன் என்டிட்டி டு ஃபார்ம் ஏ ஐசோமர் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் ஐசோமர்னு பேர். ஓகேங்களா? அப்போ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு லிகாண்ட் ஆனியானிக்கு போகிறதும் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் ஒரு லிகாண்ட் கேட்டயானிக்கு வர்றதும் இன்டர்சேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோஆர்டினேஷன் ஐசோமர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் போகிறோம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இதில் நம்ம என்னதுன்னா 2 பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். CONS6 ஒரு காம்ப்ளெக்ஸு, CrCN6 ஒரு காம்ப்ளெக்ஸு. ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், செகண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். இதில் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அமோனியா அண்டு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற சைனாய்டு ரெண்டுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்பெக்டிவாக என்னதுன்னா கோபால்ட்டு கூடயோ இல்லை குரோமியத்து கூட ஜாயிண்ட் ஆகிருக்காங்க. அப்போ இதனுடைய என்னதுன்னா அட்டாச்மெண்ட் அப்படியே மாற்றிக்க வேண்டியது தான். அதாவது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அந்த கோபால்ட்டு கூட அட்டாச் இருக்கிற NH3 வந்து CRக்கு போயிடும் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில், அங்கே போய் அட்டாச் பண்ணுறேன். அப்போ அங்கே இருக்கிற ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற இந்த CRயில் இருக்கிற CN கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் கோபால்ட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி லிகாண்ட் இன்டர்சேஞ்ச் ஆனாலே எக்ஸ்சேஞ்ச் ஆனாலே ஃபார்ம் ஆகிற ஐசோமருக்கு பேர் கோஆர்டினேட் ஐசோமர் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அப்போ இன்டர்சேஞ்ச் ஆகி காம்ப்ளெக்ஸ் மாறிடும். வேறு எதனா எக்ஸாம்பிள் என்ன இருக்கா சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். CrNH3 இங்கே இருக்கிற என்ன பண்ணுறாங்கன்னா யார் இன்டர்சேஞ்ச் ஆகிறன்றதை நீங்களே பார்த்துக்கலாம். இல்லை அடுத்தது CONS3 இப்படி இருக்குது. இதில் இன்டர்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னதுன்னா மெட்டல் ஆட்டம் மாறுதுன்றதை நம்ம சொல்ல முடியாது, லிகாண்டு மட்டும் மாறிடும், லிகாண்டு ஃபுல்லாக இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் தான், 2 எக்ஸாம்பிளும் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கலாம். இதுதான் கோஆர்டினேஷன் ஐசோமர். கோஆர்டினேஷன் ஐசோமர் என்னென்னு சொல்லியிருக்கேன், த இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஒன் ஆர் மோர் லிகாண்ட்ஸ் பிட்வீன் த கேட்டயானிக் அண்டு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேட்டயானிக் அண்ட் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் லிகாண்ட்ஸ் வந்து என்னதுன்னா ஒன் ஆர் மோர் லிகாண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுனாலும் ஃபார்ம் ஆர் ஐசோமருக்கு பேர் கோஆர்டினேட் ஐசோமர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு பண்ணுங்க போகிறோம், அயனைசேஷன் ஐசோமர். அயனைசேஷன் ஐசோமர்னால் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் அயான்ஸ் இன் சொல்யூஷனில் டிஃப்ரெண்ட் அயானை யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களாம் அயனைசேஷன் ஐசோமர்னு பேர். அயனைசேஷன் ஐசோமர்ஸ் அரேசஸ் when அயனைசபிள் கவுண்டர் அயான் சிம்பிள் அயான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அயனைசபிள் அயான் வந்து லிகாண்டாகவே ஆக்ட் பண்ணுறாரு. ஓகேவா? அதாவது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்கிற அயான் வந்து என்ன பண்ணுன்னா அடுத்த ஒரு காம்ப்ளெக்ஸில் உள்ளே இருப்பார், அனதர் காம்ப்ளெக்ஸில் வெளியில் வந்துடுவார். அப்போ மாலிகுலர் ஃபார்முலாம் சேமாக தான் இருக்கும், அயனைசேஷன் மட்டும் வேரி ஆகும். ஓகேங்களா? தீஸ் ஐசோமர்ஸ் வில் கிவ் டிஃப்ரெண்ட் அயான்ஸ் இன் சொல்யூஷன் அப்படின்றதான் சொல்ல போகிறாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் அயான்ன்றது அயனைசேஷன் ஐசோமர், மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும்ன்றதை நம்ம சொல்கிறது தான் அயனைசேஷன் ஐசோமர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் PTEN2 Cl2Br2. இதில் பார்த்தீங்கன்னா Br- அண்ட் Cl- have ability to act as ligand. அதாவது Clனும் லிகாண்டு தான், Br2 லிகாண்டு தான். எப்பவுமே அதாவது லிகாண்டு ஆக்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்குது இவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா Br ஆனது உள்ளே வர்றதும் Cl ஆனது வெளியில் போகிறதும் நடக்குது. ஓகேங்க? அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தீஸ் 2 அயான்ஸு ரிசல்ட் இன் டிஃப்ரெண்ட் ஐசோமர் டு ஃபார்ம் அயனைசேஷன் ஐசோமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா Cl2ம் Br2ம் லிகாண்டு தான். அப்போ லிகாண்டாக இருக்கிற அந்த Br- Cl- அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் அவங்களுடைய பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற ஐசோமர் அயனைசேஷன் ஐசோமர் தான் இருக்குதுன்றதை நம்ம சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா? அயனைசேஷன் ஐசோமர்னால் சொல்லியிருக்கேன் நான், த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கவுண்டர் அயான்ஸ் வித் ஒன் ஆர் மோர் லிகாண்ட்ஸு இன்னும் கோஆர்டினேஷன் ஆன்டிட்டி. ஒரு கோஆர்டினேஷன் ஆன்டிட்டிக்குள்ளே ஒன் ஆர் மோர் லிகாண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னாலே ஃபார்ம் ஆகிற ஐசோமர் அயனைசேஷன் ஐசோமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 எக்ஸாம்பிள் நம்ம 3 டைப் பார்த்துருக்கோம் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், லிங்கேஜ் ஐசோமர், செகண்டு கோஆர்டினேஷன் ஐசோமர், தேர்டு அயனைசேஷன் ஐசோமர்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த டாபிக்கு போவோம். இதில் என்னது அப்படின்னா ஃபர்தர் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் கிவ்ஸ் Br- while the latter Cl- gives என்னதுன்னா அயனைசேஷன் ஐசோமர்னு சொல்லலாம். அப்போ அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் Cl2 உள்ளே இருந்தார், Br2 வெளியில் இருந்தார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா Br2 உள்ளே இருப்பார், Cl2 வெளியில் இருப்பார். இந்தமாரி மாறினாலே அந்த ஐசோமருக்கு பேர் அயனைசேஷன். சம் மோர் எக்ஸாம்பிள் அயனைசேஷன் ஐசோமர் பார்த்தீங்கன்னா CrNH4 ClBr NO2. இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள Cl இருக்கிறார், Br இருக்கிறார்.
அப்போ NO2க்கும் லிகாண்டாக தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ NO2 உள்ளே அனுப்பிச்சிட்டு Br வெளியில் அனுப்புகிறோம். இப்படி இருந்தால் அயனைசேஷன் ஐசோமர். ஓகே, அதாவது 2 லிகாண்ட் வந்து என்னதுன்னா அவங்களுடைய பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, அவங்க லிகாண்டாக தான் இருந்திருக்கணுன்றதை நம்ம தெரியலாம். இதுதான் அயனைசேஷன் ஐசோமர். அடுத்த லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா CONH3 Br2Cl அண்ட் CONH3 Cl Br. இதில் பார்த்தீங்கன்னா Cl உள்ளே போயிடுவார், Br2ல் இருக்கிற 1 Br வெளில வந்துடுது. ஏன்னா ஒரு Cl தான் உள்ளே போகணும், உள்ள 6 கோஆர்டினேஷன் தான் வரணும். ஓகேங்களா, இது அயனைசேஷன் ஐசோமருக்கு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம மூவ் பண்ணணும், அடுத்த டாப்பிக்கு மூவ் பண்ணலாம். இப்போ இதில் என்ன ஒரு எவலட் யுவர் செல்ஃப்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். A solution of CONH3 Cl2Cl when treated with silver nitrate. சில்வர் நைட்ரேட்டை உள்ளே போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் பிரிசெட் ஃபார்ம் ஆகுன்றான். இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் யான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் யார் இருக்கிறாருன்னா Cl மட்டும்தாங்கிறாரு. எத்தனை Cl இருக்குது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு Cl தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு Cl சில்வர் நைட்ரேட்டை போட்ட உடனே சில்வருக்கு எப்பயுமே குளோரின் மேலே ஹை அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ சில்வர் நைட்ரேட்டை போடும்போது இந்த காம்ப்ளெக்ஸில் அவுட்டரில் இருக்கிற அந்த அயான்ஸ் வந்து AgNO3 கூட சேர்ந்து AgCl பெர்ஸ்டேட் ஆகிடும். AgCl ஃபார்ம் ஆகிற பெர்ஸ்டேட் வந்து ஒயிட் பெர்ஸ்டேட். ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்காங்க. வாட் ஷுட் பி த ஃபார்முலா ஆஃப் ஐசோமர் அப்படின்னா, இந்த ஃபார்முலானுடைய ஐசோமர்னா ஃபார்முலா AgCl தான். AgCl போட்டு டவுன் பர்ன் ஆகிற மாதிரி போடலாம் பெர்ஸ்டேட் அப்படின்றது. ஓகேங்களா, டிசால்வ் தான் தட் கிவ்ஸ் எல்லோ பெர்ஸ்டேட் வித் சில்வர் நைட்ரேட் அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் போட்ட ட்ரீட்டட் வித் சில்வர் நைட்ரேட் கிவ்ஸ் ஒயிட் பெர்ஸ்டேட். வாட் ஷுட் பி த ஃபார்முலா ஆஃப் ஐசோமர் டிசால்வ் வித் gives yellow பெர்ஸ்டேட் வித் AgNO3 அப்படின். ஓகேங்களா, இது ஒரு காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஐசோமர் என்ன ஐசோமர்னு சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஐசோமர் நான் என்ன ஐசோமர்னு சொல்லலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா வெளியில் கவுண்டர் அயன் இருக்கார், அவர் அயனைஸ் ஆகிறாரு ஈஸியாக. AgNO3 கூட Ag சேர்றாரு அப்படின்னும்போது பெர்ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. அப்போ இது என்ன ஐசோமருக்கு எக்ஸாம்பிளாக வச்சுருப்பான் அப்படின்னாலே அயனைசேஷன் ஐசோமருக்கு தான் எக்ஸாம்பிள். வாட் ஆர் அபோவ் ஐசோமர்னா அயனைசேஷன் ஐசோமர். ஓகேங்களா, இதான் இந்த எவலட் யுவர் செல்ஃபுக்கான ஆன்சர். அப்போ காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டான், சில்வர் நைட்ரேட் போடுறீங்க, சில்வர் குளோரைடு பெர்ஸ்டேட் ஆகும்போது ஃபார்முலா ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஏரியாச்சு. அப்போ இந்த ஐசோமர்னா அயனைசேஷன் ஐசோமர்னா 2 ஐசோமரை காட்டணும். அதாவது உள்ளே ஒரு Cl போவார், வெளியில் ஒரு I வந்துடும் அப்படின்றத நம்ம காட்டலாம். பெர்ஸ்டேட் சேஞ்ச் ஆகுன்றதை நம்ம பார்க்கலாம். இது எவலட் யுவர் செல்ஃபுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு அடுத்தது 4th ஒன் போகிறோம். சால்வேட் ஐசோமர். சால்வேட்னாலே சால்வெண்ட்னா யார் அப்படின்னா வாட்டர் கொண்டு போயிடலாம். ஓகேங்களா, சால்வேட் ஐசோமர் பார்க்கும்போது இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீ சால்வெண்ட் மாலிகுல். இது என்ன சார் சால்வேட் ஐசோமர் அப்படின்னா சால்வெண்ட் மாலிகுல் வந்து வாட்டர் மாலிகுல் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இது எக்ஸாம்பிளில் பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு லைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தெரியும். காம்ப்ளெக்ஸ் வித் கெமிக்கல் ஃபார்முலா குரோமியம் எக்ஸா ஹைட்ரேட்டு 3 குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ CrCl3 6H2O இதுதான் ஹைட்ரேட் ஐசோமருக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீ சால்வெண்ட் மாலிகுல்னால் அதாவது தனியாக இருக்கிற சால்வெண்ட் மாலிகுல் வாட்டர் மாலிகுலோ அம்மோனியாவோ ஆல்கஹாலோ ஃப்ரீயாக என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகிற ஐசோமருக்கு பேர் தான் சால்வேட் ஐசோமர்னு பேர். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிறிஸ்டல் லெட்டிஸில் லிகாண்ட் இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி வில் கிவ் டிஃப்ரெண்ட் ஐசோமர்னு சொல்கிறோம். அப்போ இதில் லிகாண்ட் இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி டிஃப்ரெண்ட் ஐசோமர்னா இது நான் சால்வேட் ஐசோமர்னு சொல்கிறோம். ஒரு கிறிஸ்டல் லெட்டிஸில் இருக்கிற லிகாண்டு அதனுடைய கோஆர்டினேஷன் என்டிட்டி கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் ஐசோமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கோஆர்டினேஷன் என்டிட்டினா உள்ள இருக்கிற லிகாண்டு சென்ட்ரல் ஆட்டம் டிஃப்ரெண்ட் ஐசோமரை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னால சால்வேட் ஐசோமர்னு சொல்ல போகிறோம். இது எப்படி சார் சொல்லணும் அப்படின்னா கோஆர்டினேஷனாக 4, 5, 6 கோஆர்டினேஷன் சொல்லணும். ஏன்னா இந்த வாட்டர் மாலிகுல் 6 இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் 6 வாட்டர் மாலிகுல் பார்த்திங்கன்னா உள்ள அரேஞ்ச்மெண்ட்டு 1, 4 மாலிகுல் வாட்டர் உள்ளே இருக்கும் கோஆர்டினேஷன் என்டிட்டிக்குள்ளே, இல்லை 5 மாலிகுல் வாட்டர் இருக்கும், இல்லைனா 6 மாலிகுல் வாட்டர் இருக்கும். அப்போ வாட்டர் மாலிகுல் எவ்வளோ இருக்குதோ கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே என்டிட்டிக்குள்ளே அதுக்கேற்ற மாதிரி வெளியில் Cl வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6 தான் வரணும். அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 6 கோஆர்டினேஷன் நம்பர் வர மாதிரி தான் சென்டிமீட்டர் இடத்துக்கு போடுவீங்க. ப்ளஸ் அவுட்டரில் யார் இங்கே போடுவீங்க அப்படின்னா கவுண்டர் அயன் எப்படி வெளில வரும்ன்றதை பார்த்து போடணும். உள்ளே இந்த மெயின் ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை போடலாம். ஓகேங்களா, இப்போ சால்வேட் ஐசோமர் என்னென்னு பார்த்தாச்சு. In a crystal lattice, the ligand in the coordination entity will give different isomers. அதாவது கோஆர்டினேஷன் என்டிட்டிக்குள்ளே இருக்கிற லிகாண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஐசோமரை கொடுத்துச்சு அப்படின்னாலே அதுக்கு பேர் சால்வேட் ஐசோமர்னு பேர் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் சால்வேட் ஐசோமருக்கு வாட்ரு, அம்மோனியா, ஆல்கஹால் இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வச்சுருக்காங்க. மெயின் எக்ஸாம்பிள்
CrCl3 6H2 தான் மெயின் எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்னும் முடியல. அடுத்த இதில் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஈஸியாக எப்படி கொடுத்துருக்காங்க, 4 கோஆர்டினேஷன், 5 கோஆர்டினேஷன், 6 கோஆர்டினேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 கோஆர்டினேஷன் கொடுத்துருக்கேன். ஏன் 6ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, வாட்டர் மாலிகுல் உள்ள ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 6 இருக்கும், அதனால் 6 கோஆர்டினேஷன். இதனுடைய கலர் ரொம்ப முக்கியம். வயலட் கலர் காம்பவுண்ட் கிவ்ஸ் 3 குளோரைட் அயான்ஸ். ஏன் 3 குளோரைட் அயான் சொல்லுங்கள் பார்ப்போம். வெளியில் 3 குளோரைட் அயன் இருக்குல்ல, இப்போ இந்த 3 குளோரைட் அயன் இருக்கிற காம்பவுண்டில் நீங்கள் யாரை போடலாம் அப்படின்னும் போது சில்வர் நைட்ரேட் போட்டிங்கன்னா 3 AgCl பிரிஸ்டேட் ஆகும். ஓகேங்களா, அதுதான் இதில் சால்வேட் ஐசோமர்னு பார்க்க போகிறோம். அப்போ வாட்டர் மாலிகுல் 6 இருக்குது, உள்ள வெளியில் Cl இருக்குது. போன ஃபார்முலானுடைய காம்ப்ளெக்ஸ் இது. வயலட் கலர் கிடைக்குது, 3 குளோரைட் அயான் இன் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா. அடுத்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கோஆர்டினேஷன். ஏன்னா 6 5 4ன்னு மாறும். 5னாலே வாட்டர் மாலிகுல் 5 இருக்கும். அப்போ உள்ள 5 வந்தால் அடுத்தது 1 தான் வேணும். ஒரு Cl இருக்கும். ஒரு Cl உள்ளே போட்டிங்கன்னா மீதி 2 Cl இருக்குது. அந்த 2 Cl வெளில வந்துடும், Cl2. ஒரு வாட்டர் குறையுது, 6 வாட்டர் வரணும்ல, அந்த ஒரு வாட்டர் வெளில வந்துடும். இது பேல் கிரீன் கலர் காம்பவுண்ட் அப்படின்றாங்க. பிகாஸ் இட் கிவ்ஸ் 2 குளோரைட் அயான் சொல்யூஷன். அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 2 குளோரைட் அயான் இருக்கும். இதில் இது பேல் கிரீனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 AgCl நீங்கள் சில்வரை போட்டுருந்தா AgCl சில்வர் நைட்ரேட்டை போட்டு AgCl பிரிஸ்டேட் ஃபார்ம் ஆகும். அடுத்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கோஆர்டினேஷன். 4 கோஆர்டினேஷன் பார்த்தீங்கன்னா உள்ள 4 மாலிகுல் வாட்டர் இருக்கும் கோஆர்டினேஷன் நைட்ரேட்டுக்குள்ளே, அதுக்குள்ளே Cl2 2 இருக்கும். மொத்தமாக 6 வந்துடும். அப்போ ரிமைனிங் ஒரு Cl வெளியில் இருக்கும். மீதி 4 வாட்டர் உள்ளே போட்டிங்கன்னா மீதி 2 மாலிகுல் வாட்டர் வெளியில் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் என்னதுன்னா டார்க் க்ரீன் கலர் காம்பவுண்ட் கிவ்ஸ் 1 குளோரைட் அயன் இன் சொல்யூஷன். ஏன்னா ஒரே ஒரு குளோரைட் அயன் தான் இருக்குது. அப்போ சொல்யூஷனில் ஒரு குளோரைட் அயன் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதிரி காம்பவுண்டு போகும். ஓகேங்களா, இந்த மூணுமே 6 கோஆர்டினேஷன், 5 கோஆர்டினேஷன், 4 கோஆர்டினேஷன் எல்லாமே ஹைட்ரேட் ஐசோமர் இருக்குது. ஹைட்ரேட்டுக்கு இன்னொரு பேர் சால்வேட் ஐசோமர்னு பேர். இதுக்கு எக்ஸாம்பிளாக இதை சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ சால்வேட் ஐசோமரை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்றதை நம்ம பார்ப்போம். முன்னாடி நம்ம பார்த்தோம், என்னென்ன பார்த்தோன்றதை பார்த்து முடிச்சுப்போம். ஐசோமர்ஸ்ன்னு பார்த்தோம். நம்ம ஐசோமர்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்டில் தான் இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியறதுக்கு மேலே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேயும் ஐசோமர்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஐசோமர்ஸ் மீன்ஸ் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபர் இன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டியூ டு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகான்ஸ் அரௌண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்றத நம்ம டெஃபினேஷனாக பார்த்து முடிச்சிடணும். சார்ட் புக் பார்த்தா ஐசோமர்சம் 2 டைப்பை பிரிக்கலாம். ஸ்ட்ரக்சரல் ஸ்டீரியோ. ஸ்ட்ரக்சரில் என்னென்னு பார்த்தோம், டிஃப்ரென்ஸ் இன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படின்றாங்க டிஃப்ரெண்ட் ஸ்பேஸில் ஒரிஜினேட் ஆஃப் லிகான்ஸ் அரௌண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ட்ரக்சரில் ஒரு டைப்பை பிரித்தோம். ஸ்டீரியோவை என்ன அப்படின்னா 2 டைப்பை பிரித்தோம். ஸ்ட்ரக்சர்னால் என்ன சார் அப்படின்னா சேம் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் அமாங் தியர் கான்ஸ்டுவன்ட் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 4 டைப்பு ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது ஒன்று லிங்கேஜ் பார்த்தோம். லிங்கேஜ் எப்பவுமே என்னதுன்னா ஆம்பிடென்டல் லிங்கேஜில் தான் அரைஸ் ஆகும். இந்த லிங்கேஜ் ஆம்பிடென்டல் லிகாண்ட் அரைசஸ் லிகாண்ட் இஸ் பாண்டட் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இதில் 2 டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா NO2 இருக்குது. அப்போ NO2ன்றது நைட்ரேட் அயன். நைட்ரேட் அயனில் NO2 N அட்டாச்சு, ONO O அட்டாச். இந்த மாதிரி லிங்கிங் வேரி ஆனாலே அது பேர் லிங்கேஜ் ஐசோமர்சம்ன்றதை பார்த்தாலும். கோஆர்டினேஷன் ஐசோமர்னா the interchange of one or more ligands between the cationic and anionic complex அப்படின்றோம். கேட்டியானிக் அண்ட் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் லிகான்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலே 1 or more லிகான் இன்டர்சேஞ்ச் ஆகுதுனால தட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இன்டர்சேஞ்ச் மீன்ஸ் என்னது அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுன்னு கூட சொல்லலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகான்ஸ். அப்போ 2 கோஆர்டினேஷன்ஸ் பேரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லிகான்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலே ஃபார்மர் ஐசோமர், கோஆர்டினேஷன் ஐசோமர் அப்படின்றத நம்ம சொல்லி முடிச்சிடணும். அயனைசேஷன் ஐசோமரும் பார்த்தோம். அயனைசேஷன் ஐசோமர்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கவுண்டர் அயான்ஸ். கவுண்டர் அயன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். வெளியில் இருக்கிற கவுண்டர் அயன் வந்து உள்ள இருக்கிற லிகாண்டு, வெளில இருக்கிற கவுண்டர் அயன் 2 பேருமே லிகாண்ட் ஆக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் நடத்திக்குவாங்க. அப்போ ஃபார்மர் ஐசோமர் தான் அயனைசேஷன் ஐசோமர் அப்படின்றத நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கெல்லாம் ஃபர்தர் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருந்தாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். அயனைசேஷன் ஐசோமர் ஃபர்தர் எக்ஸாம்பிள்லாம் முடிச்சிருந்தோம். இந்த எவலட் எவர் செல்ஃபுக்கான ஆன்சரை நம்ம பார்த்து முடித்தோம். சால்வேட் ஐசோமர்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சால்வேட் ஐசோமர் அப்படின்னாலே இது எப்பவுமே ஃப்ரீ சால்வெண்ட் வாட்டர் மாலிகுலில் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. ஒரு கிறிஸ்டல் லேடிஸில் லிகாண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிகாண்ட் இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி வில் கிவ் டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ். இது டிஃப்ரெண்ட் ஐசோமர் எப்படி சார் ஐசோமர் அப்படின்றாங்க கோஆர்டினேஷன் கம்மல் அப்படின்னா 4, 5, 6 கோஆர்டினேஷன் சொல்லியாச்சு.
ஓகேங்களா. அப்போ சால்வன் மாலிகுல் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகிற ஐசோமருக்கு பேர் தான் ஹைட்ரோஜன் ஐசோமர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைட்ரோஜன் ஐசோமர் CrCl3 6H2O. ஓகேங்களா. இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வச்சுருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டாங்க. வயலட் கலர் ஒன்று, பேல் கிரீன் ஒன்று, டார்க் கிரீன் ஒன்று. வயலட்டுன்றது 6 மாலிகுல் வாட்டர் உள்ளே இருக்கிறது, Cl3 வெளில இருக்கும். பேல் கிரீன்ன்றது 5 வாட்டர் உள்ளே இருக்கும், ஒரு Cl. டார்க் கிரீன்ன்றது 4 வாட்டருக்குள்ளே இருக்கும், 2 Cl உள்ளே இருக்கும். ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னதுன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஐசோமர்ஸை 2 டைப்பாக பிரிக்கலான்றதை பார்த்துட்டு அதில் ஸ்ட்ரக்சரல் ஒன்று, ஸ்டீரியோ ஒன்று. ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம இன்னைய கிளாஸில் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸை மட்டும் போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இதை மட்டும் கிளியராக படித்து ஒரு டெஃபினேஷன் கரெக்டாக என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா. ரொம்ப கஷ்டமான டாப்பிக்லாம் இல்லை, எல்லாமே ஈஸியான டாபிக் தான். அதெல்லாம் ஓகே. இதில் ஐசோமர்ஸனுடைய கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தாச்சு, ஐசோமர்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்ததில் ஆர்கானிக் கம்பௌண்டில் ஐசோமர்ஸத்தில் ஃபஸ்ட்டு டைப் மட்டும் தான் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரக்சரல். இன்னும் ஒன்று இருக்குது, ஸ்டீரியோவை 2 டைப்பாக பிரிக்கலாம்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா. அதில் என்ன தடனா ஒன்று ஆப்டிக்கல் பார்க்குறோம், இன்னொன்று வந்துன்னா ஜாமெட்ரிக்கல் அட்டுன்றது 2. இது 2 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை. இண்டிவிஜுவலாக நீங்கள் சொல்லி அனுப்பலாம். வேறு எதனா கொஸ்டின் தெரியல அப்படின்னாலும் இண்டிவிஜுவலாக கேளுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.